அனைவருக்கும் வணக்கம். வரும் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு நம் தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் 6 வீடுகளின் வரலாற்றைத்தான் இந்த தொடரில் பார்க்கப் போகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருப்பது முதல் படை வீடான அருள்மிகு திருப்பரங்குன்றத்தின் அற்புத கதை. அசுர சக்திகள் உலகத்தை இருளில் மூழ்கடித்த அந்த வேளையில்தான் தேவர்களின் மொத்த நம்பிக்கையாக களமிறங்கினார் முருகப்பெருமான். மின்னல் ஒளியில் அந்த தங்கவேலின் பிரகாசம் காரிருளையே நடுங்க வைத்தது. நெருப்பை கக்கிக் கொண்டு நின்ற சூரபத்மன் என்னும் அகம்பாவத்தின் உருவத்தை நோக்கி முருகனின் தெய்வீக வேல் பாய்ந்தது. ஆனால் அங்கே அழிவுக்கு பதிலாக ஒரு மாபெரும் மாற்றம் நிகழ்ந்தது. ஆம், முருகப்பெருமான் சூரபத்மனை அழிக்கவில்லை, அவனது அகந்தையை ஒடுக்கி ஆட்கொண்டார். பிளவப்பட்ட சூரபத்மன் ஒரு பாதி கம்பீரமான வண்ணமயமான மயிலாகவும் மறுபாதி வீரம் செறிந்த சேவலாகவும் உருமாறியது. மயிலை தனது வாகனமாகவும் சேவலை தனது வெற்றி கொடியாகவும் மாற்றி அவனுக்கு அழியா புகழை கொடுத்தார் அந்த கருணை கடல். இந்த தர்மத்தின் வெற்றிக்கு பரிசாக இந்திரனின் மகளான தேவயானை தங்க ஆபரணங்கள் மின்னிட அசாத்திய வெட்கத்தோடு வெற்றியின் நாயகனான முருகனை தனது வாழ்வின் தெய்வமாக ஏற்றுக்கொள்ள அடியெடுத்து வைத்தார். தேவர்களும் முனிவர்களும் சூழ்ந்து நின்று வாழ்த்த மங்கள நாதஸ்வர ஒளியோடு அரங்கேறியது அந்த தெய்வ திருமணம். அதுதான் நம் திருப்பரங்குன்றம். முருகனின் வெற்றியும் மங்களகரமான திருமணமும் ஒன்றாக இணைந்த புனித நிலம். அன்று முதல் இன்று வரை அந்த திருப்பரங்குன்றம் மலையில் அமர்ந்து அருள் பொழியும் நம் முருகப்பெருமான் தன்னை நாடி வரும் பக்தர்களின் வாழ்வையும் தன் ஞான ஒளியால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார்.